அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஜோதிடத்தில் ஒரு சிறிய பரிகாரம், அதை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் கூட அவங்க பிறந்த கிழமைகள் வேறுபடும். இதில் ஒவ்வொரு கிழமை நாதனும் அந்த கிழமைக்குரிய அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு வலிமையாக இருக்காரு, அதை நீங்கள் எவ்வாறு ஆக்டிவேஷன் பண்ணி வலிமைப்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக மிக சிறப்பாகவே இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்ததா நம்ம முதல்ல பார்க்க போறதே பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுடைய கிழமைநாதனா வராரு. இந்த கிழமைநாதன் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல வலிமையா இருக்காருன்னா நீங்க கண்டிப்பா முன்னேற போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு ஜாதக நோட்டை எடுத்து அவர்கள் எந்த கிழமையில பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைக்கான அதிபதி ஜாதகத்துல நல்ல வலிமையா இருக்காருன்னு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சிரமப்பட்டாலும் மிக சிறப்பான வெற்றி அடைய போறாங்கிறது உறுதி. நீங்க இது தெரிஞ்சுக்கூடிய விஷயம். நீங்க இப்ப எல்லாருமே அவங்களுடைய வீட்லயே அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவர்களோட சூரியன் நல்ல ஒரு வலிமையோட இருக்காரு அப்படின்னாலே நீங்க மிக சிறப்பான வாழ்க்கையை உங்களுடைய லைஃப்ல முயற்சி பண்ணி வர முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா கோதுமை தானம் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க தொடர்ந்து தர்றது, அதுவும் காலையில எழுந்தோடனே சூரியனை வழிபாடு செஞ்சு அதுக்கான நல்ல நமஸ்காரம் பண்றது, அதாவது சூரிய நமஸ்காரம் பண்றது மிகவும் அருமையான விஷயம். சூரியனுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்றது. இன்று கூட பௌர்ணமி தான். பௌர்ணமி நாள்ல சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய மெடிடேஷன் அண்டு தானம், அந்த பிரதோஷ நாள்ல நம்ம அபிஷேகத்திற்கு பால், தயிர், நெய் போன்றவற்றை தானமா வாங்கி தர்றது, இது எல்லாமே உங்க ஜாதகத்துல பெரும் வளர்ச்சிக்கான கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் முக்கியம். உங்களுடைய ஜாதக நோட்ல எடுத்துக்கொண்டு சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் அல்லது நல்ல வலிமையான தன்னுடைய நட்பு வீட்டுல இருக்காருனாலே உங்களுக்கு அதிக நன்மை. நீங்க அப்படியே இல்லைன்னா கூட அந்த சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மிக நல்லது. அதுக்கான தானங்கள் தான் கோதுமை தானமா கொடுக்கறது சொல்லியிருக்கேன். நம்ம கோயில் வழிபாடு பண்றது, கோயில்ல போயிட்டு நீங்க பொருட்களை சாதமாகவோ அல்லது வேறு ரீதியாகவோ யாருக்கு தானமா கொடுத்தாலும் உங்களுக்கு சூரியன் வலிமைப்படும். அதுலயும் சிவன் கோயில்ல போயிட்டு கொடுக்கறது அதிகமான வலிமையை தரும். இதுல இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்துல கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல வலிமை இருக்கு. சூரியன் எப்படிங்க வலிமையா இருக்குன்னு சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் அடைகிறாரு. ஆவணி மாசத்துல சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருக்காரு. அதே சமயம் குருவுடைய வீடுகள்ல இருக்கும் போது தன்னுடைய நட்பு வீட்டுல கொஞ்சம் நல்ல சௌகரியமான நிலையிலையும் இருப்பாரு, சரிங்களா? அவருக்கு கடக வீடும் ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த வீடுகள்ல இருக்கும் போது சூரியனோட வலிமை ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாவே இருக்கும். அதுவும் குரு பகவானுடைய தொடர்புலாம் வரும்போது மிக சிறப்பாகவும் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருந்தாலே அவங்களுக்கு நிர்வாக திறமையும் அதிகார தோரணையும் ஒரு கௌரவமான மனப்பான்மையும் லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணுன்ற ஒரு மிகப்பெரிய அவங்களுக்குள்ள ஆம்பிஷனும் நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் உடையவர்களா இவர்கள் இருந்தாலும் கூட பண்பா இருக்கணும்னு யோசிப்பாரு. இவர் தலைமை பதவி இவருக்கு கண்டிப்பா தேடி வரும். அதே சமயம் இவங்களுடைய தொடர் உழைப்பினால இவங்க முன்னேறி மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில இவங்க வளர்றது உறுதி, சரிங்களா? இந்த சூரியன் சந்திரனுடைய வீட்டுல இருந்தாலும் மிக அருமையான நற்பலன்களை கொடுக்க போறாரு. இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை பார்வைகள் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல அளவுல மிகப்பெரிய அளவுல உயர போகுதுன்றது கண்டிப்பா அர்த்தம், சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நிறத்தை நீங்க அதிர்ஷ்டமா யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப்ல நல்ல முன்னேற்றம். அதாவது நீங்க வண்டி வாகனங்களுக்கு, உங்களுடைய வீடு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆரஞ்சு நிறம் யூஸ் பண்ணும் போது உங்களுடைய வளர்ச்சி நல்லா உயர போகுது. இந்த நிறத்தெல்லாம் நீங்க வஸ்திரமும் தானமா தரலாம். அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் அல்லது குருமார்களுக்கும் நீங்க இந்த ஆரஞ்சு கலர் வஸ்திரத்தை தானமா தரும்போது அதிக நன்மைகள் கொடுக்கும், சரிங்களா? உங்களோட அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர். எதுலையுமே நம்பர் 1ஆ வரணும்னு யோசிக்கக்கூடியவரா இருப்பீங்க. நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா வரணும்னு யோசிக்கக்கூடியவரா இருப்பீங்க. அதனாலதான் உங்க அதிர்ஷ்ட எண் 1. அதை யூஸ் பண்ணுங்க, நல்ல பெரிய வளர்ச்சி அடைவீங்க. வாழ்க வளமுடன்.